ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் எறா தாங்க வாங்கியிருக்கோம். இன்றைக்கி மீன் எதுவும் வரல, எறாவும் நண்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, எறா வாங்கி கிரேவி வைக்கலாம், கிரேவி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி எறா வாங்கினோம். பாருங்கள், இந்த எறாவை பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. எப்பயுமே நாங்கள் 100 ரூபாய்க்கு எறா வாங்கி அது தொக்கோ இல்லை குழம்போ வச்சுப்போங்க. இது பாருங்கள், இன்றைக்கி 250 ரூபான்னு சொல்லி கொஞ்சமாக தான் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படி தருவாங்கன்னு தெரியலங்க. நிறையவே தருவாங்க. ஓட்டிலாம் போய் வாங்கினோன்னா நல்லா நிறையவே வாங்கிட்டு வரலாம் 250 ரூபாய்க்கு. இது கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். பாருங்கள், இப்படி வச்சு பரப்பி காமிக்கிறதுனால இது நிறையா தெரிகிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அதிகமாகலாம் இல்லை. ஆஞ்சதுக்கப்புறம் ஒரு ஊண்டு தாங்க வந்தது. அதை வச்சு கிரேவி தான் பண்ணோம். கிரேவி டேஸ்ட்டாக தான் இருந்தது. எறா வந்து ஃப்ரெஷ்ஷான எறாலாம் இல்லைங்க. இது எப்படியும் ஒரு 3-4 நாள் ஆன எறா தான். எறா கிரேவி டேஸ்டியாக இருந்ததுங்க. நீங்கள் எறா வாங்கினீங்கன்னா கிரேவி வைப்பீங்களா, குழம்பு வைப்பீங்களான்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடுறோம். இந்த மாதிரி ஃபிஷ் வீடியோ தான் எல்லாருமே லைக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வீடியோ நிறைய போடுங்கன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.